ஏதோ யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. இல்ல உமா, நாம லவ் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் வந்திருக்க. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம 2 பேரும் தம்பதிகளாவும் ஆயிருக்கோம். நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நானும் உங்களை நிறைய காயப்படுத்திருக்கேன். அது எனக்கு இப்ப புரியுது. என்ன மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ அப்ப என்ன சரியா புரிஞ்சுக்காம இருந்த, அதனாலதான் பிரச்சனை வந்தது. இப்பதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே. உமா, கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்திருந்தாலே போதும். சந்தோஷம் நிலைச்சிருக்கும். நாம 2 பேரும் இனிமே அந்த மாதிரி கணவன் மனைவியா தான் வாழணும். கண்டிப்பா பரத், நான் நீங்க நினைக்கிற மாதிரி நடந்துப்பேன். உங்களுக்காக நிறைய விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு அதான் சந்தோஷம். கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உமா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பூஜா எவ்வளவோ கஷ்டப்பட்டா. அவப்பட்ட கஷ்டத்தினாலதான் இன்னைக்கு நம்ம தம்பதிகளாவே ஆயிருக்கோம். ஆமா பரத், பூஜா மட்டும் எனக்கு பல விஷயங்களை தெளிவுபடுத்தலைன்னா நானே நம்ம கல்யாணத்துக்கு தடையா இருந்திருப்பேன். எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு முழு காரணமும் பூஜா தான். என்ன, பூஜாவுடைய நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த மாதிரி இல்லாம அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால என்ன பரத், அதான் பூஜா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களே. வெங்கட்டும் பூஜாவும் ரொம்ப நல்லா பழகுறாங்க. இனிமே என்ன, நம்ம எல்லாரும் ஒரு நல்ல முடிவா எடுத்தா கண்டிப்பா பூஜா சரின்னு சொல்லுவாங்க. இதுல எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பா வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.